அன்பார்ந்த மாணவ மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 12ஆம் வகுப்பில் இயற்பியல் பாடத்தில் 4வது பாடமாகிய மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் பற்றிய பாடத்தில் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாவிடைகளை பார்ப்போம். முதலில் 1 மதிப்பெண் வினாவிடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. அதில் முதல் வினாவாக மின்காந்த தூண்டல் பின்வருவனவற்றில் எதில் பயன்படாது என்பது கேள்வி. அதற்கான ஆப்ஷன்ஸ்: ஆ மின்மாற்றி, ஆ அறை வெப்பமூட்டி, இ ஏசி மின்னியற்றி, இ சோக் சுருள். இதில் ஆ அறை வெப்பமூட்டி என்பது சரியான விடை. ஏனெனில் மின்மாற்றியில் மின்காந்த தூண்டல் தத்துவம் பயன்படுகிறது, பரிமாற்று மின் தூண்டல் முறையில் பயன்படுகிறது. சோக் சுருளில் பரிமாற்று மின் தூண்டல், ஏசி மின்னியற்றியில் தன்மின் தூண்டல் பயன்படுகிறது. எனவே அறை வெப்பமூட்டி என்பது பொருந்தாத ஒன்றாக இருக்கு. அதில் மின்காந்த தூண்டல் பயன்படாது. லென்ஸ் விதி இதனுடன் ஒப்புமை உடையது. அதற்கான ஆப்ஷன்ஸ்: ஆ மாறா மின் சுமைகள், ஆ மாறா பயம், இ மாறா உந்தம், இ மாறா ஆற்றல். இதில் மாறா ஆற்றல் என்பதே சரியான விடை. மற்றவைகள் சரியான விடை அல்ல. ஏனெனில் ஆற்றல் மாறா விதியை ஒப்புமை உடையது லென்ஸ் விதி என்பது உங்களுக்கு தெரிந்தது. 3வது வினா ஹென்ரியின் அலகு. ஆப்ஷன்ஸ்: ஆ வோல்ட் செகண்ட் ஆம்பியர் பவர் -1, ஆ வெபர் ஆம்பியர் பவர் -1, இ ஓம் செகண்ட், இ அனைத்தும் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் விடை இ அனைத்தும் என்பதாகும். ஏனெனில் ஹென்றி என்பது மின்காந்த தூண்டலுக்கான பொதுவான அலகு. தன்மின் தூண்டல் மற்றும் பரிமாற்று மின் தூண்டல் வாய்ப்பாட்டின்படி இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து அலகுகளும் ஹென்ரியின் அலகுகளே ஆகும். ஒரு நீள் கடத்தியில் தன்மின் தூண்டல் ஆ சுழி, ஆவண்ணா முடிவிலி, இ பெருமம், இ சிறுமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் விடை ஆ சுழி என்பதாகும். ஏனெனில் நீள் கடத்தியில் தன்மின் தூண்டல் சுழியாக அமையும். அடுத்து 5வது வினா மின்மாற்றி வேலை செய்வது: ஆ ஏசியால் மட்டுமே, ஆ டிசி மட்டுமே, இ ஏசி மற்றும் டிசி, இ டிசியை விட ஏசியின் அதிக பயன் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சரியான விடை ஆ ஏசியால் மட்டுமே என்பது. ஏனெனில் மின்மாற்றியில் உள்ளீடாக ஏசி மட்டுமே கொடுக்கப்படுகிறது, வெளியீடாக வருவதும் ஏசி மட்டுமே. எனவே மற்றவைகள் தவறான விடையாகும். 6வது வினா ஒரு மின்னியக்கு விசை 12 வோல்ட் ஆனது ஒரு சுருளில் 40 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 வீதத்தில் மின்னோட்டம் மாறும் பொழுது தூண்டப்படுகிறது. இதற்கான ஆப்ஷன்: ஆ 0.3 ஹென்றி, ஆவண்ணா 0.003 ஹென்றி, இ 30 ஹென்றி, இ 4.8 ஹென்றி. சரியான விடை 0.3 ஹென்றி. இதற்கு நாம் வாய்ப்பாட்டினை பயன்படுத்தலாம். தன்மின் தூண்டல் வாய்ப்பாடு L - E/di/dt. இ மின்னியக்கு விசை 12 வோல்ட்டு, di/dtங்கிறது மின்னோட்டம் மாறும் வீதம் 40 ஆம்பியர் செகண்ட் பவர் -1. ஸோ 12/40 = 0.3 ஹென்றி என கிடைக்கும். பின்வருவனவற்றில் எது மின்மாற்றியால் உயர்நிலைக்கு மாற்ற முடியாது? வினாவை நன்றாக கவனிக்க வேண்டும். பின்வருவனவற்றில் எது மின்மாற்றியால் உயர்நிலைக்கு மாற்ற முடியாது? ஆ உள்ளீடு மின்னோட்டம், ஆ உள்ளீடு அழுத்தம், இ உள்ளீடு திறன், இ அனைத்தும். இதில் விடை உள்ளீடு திறன் என்பதாகும். ஏனெனில் மின்மாற்றியில் உள்ளீடு மின்னோட்டம் அத்துடன் உள்ளீடு அழுத்தம் இவைகள்தான் மாற்றப்படுகிறது. எனவே உள்ளீடு திறன் என்பது மின்மாற்றியால் உயர்நிலைக்கு மாற்ற முடியாது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் அளவு இதை பொறுத்தது. ஆப்ஷன்ஸ்: ஆ காந்தப்புலத்தின் பாய அடர்த்தி, ஆ பாய வெட்டின் அளவு, இ பாய இணைப்புகளின் அளவு, இ பாயமாற்ற வீதம். விடை இ பாயமாற்ற வீதம் என்பதாகும். தன்மின் தூண்டல் விதிப்படி காந்தப்புலத்தின் பாய அடர்த்தி அதன் பாயமாற்ற வீதத்தை பொறுத்தது என உள்ளது. அடுத்த வினா துணைச்சுருளின் சுற்றுக்களின் எண்ணிக்கை 40, முதன்மை சுற்றுக்களின் எண்ணிக்கை 20, மின்னழுத்த வேறுபாடு 50 வோல்ட்டால் மின்னூட்டப்படுகிறது எனில் துணைச்சுருளில் மின்னழுத்த வேறுபாடு ஆ 50 வோல்ட், ஆ 25 வோல்ட், இ 60 வோல்ட், இ 100 வோல்ட் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை 100 வோல்ட் என்பதாகும். ஏனெனில் Vp/Vs = Ns/Np என உள்ளது. அதில் Ns என்பது துணை மின் சுற்றுகளின் எண்ணிக்கை, Np என்பது முதன்மை சுற்றுகளின் எண்ணிக்கை 20.
மின்னழுத்த வேறுபாடு என்பது விபி. அதில் பிரதியிட்டு தெரியாத ஒன்று விஎஸ், துணை சுருளில் மின்னழுத்த வேறுபாடு. அதனை சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 100 வோல்ட் என்பதாகும். ஃப்ளெமிங் வலக்கை விதிப்படி முன்விரல் எதன் திசையை குறிக்கும்? ஆ கடத்தியின் இயக்கம், ஆ காந்தப்புலம், இ தூண்டப்பட்ட மின்னோட்டம், இ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. இதில் காந்தப்புலம் என்பது சரியான விடை. ஃப்ளெமிங் வலக்கை விதிப்படி வலக்கையின் சுட்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளது. இந்த ஃப்ளெமிங் வலக்கை விதிப்படி வலக்கையின் 3 விரல்கள், சுட்டு விரல், கட்டை விரல் மற்றும் நடுவிரல் மூன்றையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது, கட்டை விரல் கடத்தி நகரும் திசையை குறிக்கிறது, இது நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை. எனவே 11வது வினா பொருத்துக வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 1 ஃப்ளெமிங் வலக்கை விதி, 2 ஃப்ளெமிங் இடக்கை விதி, 3 லென்ஸ் விதி, 4 ஃபாரடே விதி என்பது இடப்புறம் கொடுக்கப்பட்டுள்ளது. வலப்புறத்தில் ஆ ஆற்றல் மாறா விதி, ஆ ஜெனரேட்டர் விதி, இ மின்காந்த தூண்டல், இ மோட்டார் விதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதலில் நாம் பொருத்தமான விடையை பொறித்து கொள்ள வேண்டும். அதன்படி அவர்கள் கொடுத்துள்ள ஆப்ஷன்ஸ் ஆ பி ஏ டிசி, ஆனா பி டி ஏசி, இ டிசி பிஏ, இ பிசி டிஏ என கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சரியான விடை பிடிஏசி என்பதாகும். ஏனெனில் ஃப்ளெமிங் வலக்கை விதி ஜெனரேட்டரில் மின்சாரம் உற்பத்தி செய்ய கண்டறியும் விதி. 2 ஃப்ளெமிங் இடக்கை விதி மோட்டார் விதி அதுக்கு பயன்படுகிறது. 3 லென்ஸ் விதி ஆற்றல் மாறா விதியுடன் ஒப்புமை உடையது. 4 ஃபாரடே விதி மின்காந்த தூண்டல் தத்துவம். அடுத்த வினா கோடிட்ட இடத்தை நிரப்புக என கேட்கலாம். அதில் VL மற்றும் VC இடையேயான கட்ட வேறுபாடு ஆ 2π, ஆ π/2, E π/4, E π என உள்ளது. இதற்கான விடை E π. ஏனெனில் மாறுதிசை மின்சுற்றில் மின் தூண்டி, மின் தேக்கி மற்றும் மின் கடத்தி ஆகியவை தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது VL என்பது மின் தூண்டியில் மின்னழுத்தம், VC என்பது மின் தேக்கியில் மின்னழுத்தம். இவற்றுக்கு இடைப்பட்ட கட்ட வேறுபாடு π என வருகிறது, அதாவது 180 டிகிரி. நாம் வரைபடம் வரையும் பொழுது VL VC இரண்டும் இந்த மாறுதிசை மின்னோட்டம் சைன் வேவ் வடிவத்தில் குறிக்கப்படுகிறது. அதில் VL பாசிட்டிவ் மேக்சிமம் செல்லும் பொழுது VC நெகட்டிவ் மேக்சிமமாக இருக்கும். எனவே இரண்டுக்கும் இடையான கட்ட வேறுபாடு π என அமைகிறது. அதுவே சரியான விடை. பொருந்தாதவற்றை எடுத்து எழுதுக. அவற்றில் ஆ உள்ளக இழப்பு, ஆ தாமிர இழப்பு, இ பாயக்கசிவு, இ திறன் இழப்பு என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சரியான விடை திறன் இழப்பு ஆகும். ஏனெனில் உள்ளக இழப்பு, தாமிர இழப்பு, பாயக்கசிவு இழப்பு ஆகியவை மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு இழப்புகளாகும். திறன் இழப்பு என்பது மின்மாற்றியில் இல்லை. எனவே திறன் இழப்பு என்பதே இங்கு சரியான விடை. அடுத்த வினா தவறான இணையை தேர்ந்தெடு. 1 மின் தூண்டல் அடுப்பு உருளும் வண்டி, 2 சுழல் மின்னோட்ட தடுப்பி மாதிரியில் உள்ள குறைபாடுகள், 3 ஜெனரேட்டர் நேர்த்திசை மின்னோட்டம், 4 மின்மாற்றி இரு சுழல்களுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தவறான விடை என்பது மின்மாற்றி இரு சுழல்களுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் என்பது. ஏனெனில் முதல் இரண்டும் சுழல் மின்னோட்ட பயன்பாடுகளில் வரக்கூடியது. மின் தூண்டல் அடுப்பு உதாரணம் உருளும் வண்டி, சுழல் மின்னோட்ட தடுப்பி மாதிரியில் உள்ள குறைபாடுகள். ஜெனரேட்டர் என்பது நேர்த்திசை மின்னோட்டத்தை உற்பத்தி செய்யும் கருவி. இவை மூன்றும் சரியான இணை. 4வது இருக்கக்கூடிய மின்மாற்றி இரு சுழல்களுக்கு இடையே பரிமாற்று மின் தூண்டல் என்பது தவறான விடை. அடுத்த வினா சரியா அல்லது தவறான கூற்றினை தேர்ந்தெடு என உள்ளது. 1 ஒரு
ஏசி ஜெனரேட்டர் மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது என்பது. இரண்டாவது, ஒரு மின்மாற்றி உயர் மின்னழுத்தத்தை தாழ் மின்னழுத்தம் மற்றும் மேற்கண்டவாறு எதிரடையாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு என்று உள்ளது. ஒன்று, ஒரு ஏசி ஜெனரேட்டர் மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது என்பது தவறு. ஏனெனில் ஏசி ஜெனரேட்டர் எந்திர ஆற்றலைத்தான் மின்னாற்றலாக மாற்றுகிறது. அதேபோல் இரண்டாவது பாயிண்டில் ஒரு மின்மாற்றி உயர் மின்னழுத்தத்தை என்பதை மின்னழுத்த வேறுபாட்டை என கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாததால் இதுவும் தவறு. இதில் எது சரி என கேட்கப்பட்டுள்ளது. ஆ 1 மட்டும், ஆ 2 மட்டும், இ 2ம் சரி, இ ஏதுமில்லை என உள்ளது. ஆ 1 மட்டும் என்றால் 1 மற்றும் சரியா என கேட்கப்படுகிறது. ஆனால் இரண்டுமே தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆ 2 மட்டும் என்றது 2 மட்டும் சரியா என்று கேட்கப்படுகிறது. ஆனால் இரண்டுமே தவறு, அதுவும் சரியான விடை. இ 2ம் சரி என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரண்டுமே தவறாக உள்ளது, அதுவும் இங்கு தவறு. ஸோ ஏதுமில்லை என்பதே சரியான விடை. 2 மதிப்பெண் வினா விடைகளை நாம் இப்போது பார்ப்போம். 1, தன்மின் தூண்டல் எண் வரையறு. விடை, கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் வீதம் 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 எனும்போது அக்கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் என வரையறுக்கப்படுகிறது. 2 மதிப்பெண் வினாவிடையில் வரையறை சொல்லிவிட்டு அதனுடைய ஃபார்முலா இருந்தால் அதனை எழுதலாம். வரையறைக்கு 2 மதிப்பெண் கொடுக்கப்படும். தற்போது வரையறை தெரியவில்லை, வாய்ப்பாடு மட்டும் தெரிகிறது என்றால் அந்த வாய்ப்பாடை மட்டும் நாம் எழுதினோம் என்றால் 1 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்த வினா, தன்மின் தூண்டல் அடிப்படையில் 1 ஹென்றி வரையறு. விடை, கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் வீதம் 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 எனும்போது அக்கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை 1 வோல்ட் என அமையுமானால் அக்கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி ஆகும். ஹென்றி என்பது தன்மின் தூண்டலின் அலகு. அதற்கான வாய்ப்பாட்டை பாருங்கள். L - E/di/dt. இன் மதிப்பு 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1, di/dt உடைய மதிப்பு 1 வோல்ட். 1/1 = 1 ஹென்றி. ஸோ 1 ஹென்றிக்கான வரையறை இதுதான். மின்மாற்றியின் பயனுறு திறன் வரையறு. விடை, மின்மாற்றியின் பயனுறு திறன் என்பது பயனுள்ள வெளியீடு திறனுக்கும் உள்ளீடு திறனுக்கும் உள்ள தகவு என வரையறுக்கப்படுகிறது. உள்ளீடு வெளியீடு 2 திறனுக்கும் உள்ள தகவு. அதன் வாய்ப்பாட்டில் எழுதும்போது η வெளியீடு திறன் பை உள்ளீடு திறன் × 100% சதவீதத்தில் குறிக்கப்படும் பொழுது. மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு வரையறு. மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு என்பது ஒரு நேர் அரைச்சுற்று அல்லது எதிர் அரைச்சுற்றில் உள்ள மின்னோட்டத்தின் அனைத்து மதிப்புகளின் சராசரி என வரையறுக்கப்படுகிறது. அதனை வாய்ப்பாட்டில் I average அரை சுற்றில் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் கூடுதல் டிவைடட் பை மின்னோட்டங்களின் எண்ணிக்கை என எழுதலாம். தட் இஸ் I1 + I2 + I3 etc. + IN / n. அதாவது மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு. மாறுதிசை மின்னோட்டத்தை சைன் வேவ் வடிவில் நாம் குறிப்பிடுகிறோம். அதில் மேற்பகுதியில் உள்ளது பாசிட்டிவ் அரைச்சுற்று, கீழ்ப்பகுதியில் உள்ளது நெகட்டிவ் அரைச்சுற்று என குறிப்பிடலாம். எனவே ஒரு அரைச்சுற்றில் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் கூடுதல் டிவைடட் பை மின்னோட்டங்களின் எண்ணிக்கை வகுக்க கிடைப்பது மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு. மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பு வரையறு. சராசரி மதிப்பு மற்றும் RMS மதிப்புக்கு வேறுபாடு உள்ளது. ஸோ ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பு என்பது ஒரு சுற்றில் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் இருமடிகளின் சராசரியின் இருமடி என வரையறுக்கப்படுகிறது. அதன் ஃபார்முலாவில் IRMS = இருமடியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பரப்பு டிவைடட் பை ஒரு சுற்றின் அடிப்பக்கம் நீளம் என எழுதலாம். மின் ஒத்ததிர்வு வரையறு. விடை, செலுத்தப்பட்ட மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் RLC சுற்றின் இயல் அதிர்வெண்ணிற்கு சமமானால் சுற்றில் மின்னோட்டம் பெருமை மதிப்பை பெறுகிறது. பிறகு சுற்றானது
மின் ஒத்ததிர்வில் உள்ளது என கருதப்படுகிறது. ஆர்எல்சி சுற்று என்பது மின் தேக்கி, மின் தூண்டி, மின் கடத்தி மூன்றும் தொடரிணைப்பில் ஒரு மாறுதிசை மின்னோட்டத்துடன் இணைக்கப்படுகிறது. அதில் செலுத்தப்பட்ட மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் ஆர்எல்சி சுற்றின் இயல் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருந்தால் சுற்றில் மின்னோட்டம் பெரும மதிப்பை பெறுகிறது. இதனை மின் ஒத்ததிர்வில் உள்ளது என கூறுகிறோம். ஒத்ததிர்வு அதிர்வெண் வரையறு. ஒத்ததிர்வு ஏற்படும் மின்கலத்தின் அதிர்வெண் ஒத்ததிர்வு அதிர்வெண் எனப்படுகிறது. ஒரே வரி. அதாவது செலுத்தப்படும் மின்னோட்டமும் ஆர்எல்சி சுற்றில் ஏற்படும் அதிர்வெண்ணும் ஒரே அதிர்வெண்ணாக அமையும் போது அது ஒத்ததிர்வு அதிர்வெண் என அழைக்கப்படுகிறது. தரக்காரணி அல்லது Q காரணி வரையறு. Q காரணி என்பது L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு என வரையறுக்கப்படுகிறது. அதாவது LCR சுற்று அல்லது LC சுற்றில் L மற்றும் Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு, இதுவே Q காரணி அல்லது தரக்காரணி. அதை வாய்ப்பாடு வடிவில் எழுதும்போது Q காரணி = L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு. தட் இஸ் ஈக்குவல் டு IM XL by IM or IM get cancel XL by R அதற்கு சமமாக இருக்கும். அடுத்த வினா, ஏசி மின்சுற்றின் திறன் வரையறு. விடை, ஒரு சுற்றின் திறன் என்பது அச்சுற்றில் மின்னாற்றல் நுகரப்படும் வீதம் எனப்படுகிறது. ஏசி மின்சுற்றின் திறன் என்பது பவர், நம்ம வீடுகளில் அளக்கக்கூடிய எலக்ட்ரிக் பவர், இதுதான் மின்சுற்றின் திறன். அச்சுற்றில் மின்னாற்றல் நுகரப்படும் வீதம் தான் ஏசி மின்சுற்றின் திறன் என வரையறுக்கிறோம். திறன் காரணியின் ஏதேனும் ஒரு வரையறையை தருக என்பது வினா. விடை, ஒரு சுற்றின் திறன் காரணி கீழ்கண்ட வழிகளில் வரையறுக்கப்படுகிறது. 1. திறன் காரணி = cos ∅க்கு சமமாக இருக்கும். அதாவது முந்திய அல்லது பின்தங்கி உள்ள கட்ட கோணத்தின் கொசைன் மதிப்பு என கூறுகிறோம் இதனை. அல்லது திறன் காரணி = R/Z எனும் வாய்ப்பாடு. தட் இஸ் ஈக்குவல் டு மின்தடை பை மின் எதிர்ப்பு. அடுத்தது திறன் காரணி = VI cos ∅ by VI என வருகிறது. VI நீக்கப்படுகிறது. cos ∅ திறன் காரணிக்கு சமமான மதிப்பு. இருப்பது 3 மதிப்பெண் வினா விடைகள். இதில் முதல் வினாவாக நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் சிறந்தது என்பதற்கான நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் யாவை? இந்த வினா கடந்த பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்ட உற்பத்தி செலவு குறைவாகும். ஏனெனில் மின்னியற்றியில் நாம் சாதாரணமாக பெறுவது நேர்திசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம் தேவை என்றால் அதனை சற்று மாறுபடுத்த வேண்டும். அடுத்து, மாறுதிசை மின்னோட்டம் உயர் மின்னழுத்த வேறுபாட்டில் விநியோகிக்கப்பட்டால் அனுப்புகை இழப்புகள் நேர்திசை அனுப்புகையை ஒப்பிட குறைவானதாகும். பவர் லாஸ் என்பது இதில் மிக குறைவானதாகும். 3. திருத்திகளின் உதவியால் மாறுதிசை மின்னோட்டத்தை எளிதாக நேர்திசை மின்னோட்டமாக மாற்றலாம். அடுத்து, குறைபாடுகள். மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடுகளை சில பயன்பாடுகளில் பயன்படுத்த இயலாது. உதாரணமாக மின்கலன்களை மின்னேற்றம் செய்தல், மின்கலம் பூசுதல், மின் இழுவை போன்றவை. சார்ஜ், செல்ஃபோன் சார்ஜெலாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் டிசி கரண்ட் தான் பயன்படுத்த முடியும், ஏசி கரண்ட் பயன்படுத்த முடியாது. 2. உயர் மின்னழுத்த வேறுபாடுகளில் நேர்திசை மின்னோட்டத்தை காட்டிலும் மாறுதிசை மின்னோட்டத்துடன் வேலை செய்வது அதிக ஆபத்தானது. அதாவது மாறுதிசை மின்னோட்டம் பயன்படுத்தும் போது ஷாக் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நேர்திசை மின்னோட்டம் பயன்படுத்தும் போது ஷாக் அடிக்காது. இவைகள் குறைபாடுகள். ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம்? மின்னியக்கு விசையை தூண்டுவதற்கு நாம் 3 முறைகளை பயன்படுத்துகிறோம். 1. காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை தூண்டலாம். 2. பரப்பு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை தூண்டலாம். 3. சுருளின் திசையை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை தூண்டலாம் என 3 முறைகளை படித்துள்ளோம். அதில் 2வது முறையாக உள்ள ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம் என்பது. இவைனா பல முறைகளில் பல முறை பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது.
விடை எல் நீளமுள்ள கடத்தும் தண்டு ஒரு செவ்வக உலோகச் சட்டத்தில் v திசைவேகத்தில் இடதுபுறமாக நகர்வதாக கொள்வோம். இந்த மொத்த அமைப்பும் B என்ற சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காந்தப்புல கோடுகள் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய திசையில் உள்ளன. இன்ட்டாக போட்டிருக்கிறதெல்லாம் என்னது? காந்தப்புலம் B, அதை குறிக்கக்கூடியது. தண்டானது ஏபியிலிருந்து டிசிக்கு dt நேரத்தில் நகரும்போது சட்டம் உள்ளடக்கிய பரப்பு குறைகிறது. அதனால் சட்டத்தின் வெளியேயான காந்த பாயமும் குறைகிறது. சட்டம் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை தூண்டப்படுகிறது. அதாவது dt நேரத்தில் ஏற்படும் காந்தப்பாய மாற்றம் d∅b = b இன்ட்டு பரப்பில் ஏற்படும் மாற்றம். அதாவது that is equal to b into area ABCD that is equal to BLV dt b into LV dt ஏனெனில் பரப்பு L into V dt நீளம் into அகலம் என்ற விதத்தில் கணக்கிடப்படுகிறது. that is equal to BLV என கிடைக்கிறது. காந்தப்பாய மாற்றம் காரணமாக சட்டத்தில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என் மதிப்பு E = d∅b / dt என எழுதலாம். that is equal to BLV என கிடைக்கிறது. இந்த மின்னியக்கு விசை இயக்க மின்னியக்கு விசை எனப்படும். ஃப்ளமிங் வலக்கை விதியிலிருந்து தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை வலஞ்சொலியாக உள்ளது என்பதை அறியலாம். மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றியின் தத்துவத்தை கூறுக. இதற்கான விடை மின்காந்த தூண்டல் விதிப்படி மின்னாக்கிகள் வேலை செய்கின்றன. மின்னாக்கிகள் என்றாலும் மின்னியற்றி என்றாலும் ஒன்றுதான். இதில் மின்காந்த தூண்டல் விதிதான் பயன்படுகிறது. கடத்திக்கும் காந்த புலத்திற்கும் இடையிலான சார்பு இயக்கம் கடத்தியுடன் தொடர்புடைய காந்த பாயத்தை மாற்றுகிறது. இதனால் கடத்தியில் மின்னியக்கு விசையானது தூண்டப்படுகிறது. இந்த மின்னியக்கு விசையின் எண் மதிப்பை ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியிலிருந்தும் அதன் திசையை ஃப்ளமிங் வலக்கை விதியிலிருந்தும் அறியலாம் என்பது மாறுதிசை மின்னியற்றியின் தத்துவமாகும். நாம் பார்க்க இருக்கும் வினா மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை பற்றி குறிப்பிடுக. ஒன்று உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்பு. இந்த இழப்பு மின்மாற்றியின் உள்ளகத்தில் ஏற்படுகிறது. காந்த தயக்க இழப்பு மற்றும் சுழல் மின்னோட்ட இழப்பு ஆகியவை உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்பு எனப்படுகிறது. முதன்மை சுருளில் அளிக்கப்படும் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டால் மின்மாற்றி உள்ளகம் திரும்ப திரும்ப காந்தமாக்கப்படும் மற்றும் காந்த நீக்கம் செய்யப்படுகிறது. இதற்கு காந்த தயக்கம் என்று பெயர். அதனால் குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இழப்பு வெப்ப வடிவில் ஏற்படுகிறது. அதற்கு சிலிக்கன் கொண்ட எஃகினால் மின்மாற்றியின் உள்ளகத்தை செய்வதன் மூலம் காந்த தயக்க இழப்பானது சிறுமமாக குறைக்கப்படுகிறது. உள்ளகத்தில் மாறுகின்ற காந்த பாயம் அதிக சுழல் மின்னோட்டத்தை தூண்டுகிறது. எனவே சுழல் மின்னோட்டம் பாய்வதால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு சுழல் மின்னோட்ட இழப்பு எனப்படும். மெல்லிய தகடுகளால் உள்ளகம் செய்யப்படுவதன் மூலம் இது சிறுமமாக குறைக்கப்படுகிறது. மின்மாற்றியின் கம்பி சுற்றுகளுக்கு மின் தடை உள்ளது. அவற்றின் வழியே மின்னோட்டம் பாயும்போது ஜூல் வெப்ப விளைவினால் குறிப்பிட்ட அளவிலான வெப்ப ஆற்றல் வெளிவிடப்படுகிறது. இந்த ஆற்றல் இழப்பு தாமிர இழப்பு எனப்படுகிறது. எனவே அதிக விட்டம் கொண்ட தாமிர கம்பிகளை பயன்படுத்தி இது குறைக்கப்படுகிறது. அடுத்து பாயக்கசிவு. முதன்மை சுருளின் காந்தப்புல கோடுகள் துணை சுருளோடு முழுமையாக தொடர்பு கொள்ளாத போது பாயக்கசிவு ஏற்படுகிறது. கம்பி சுருள் சுற்றுகளை ஒன்றின் மீது ஒன்றாக சுற்றுவதனால் பாயக்கசிவினால் ஏற்படும் ஆற்றல் இழப்பானது குறைக்கப்படுகிறது. 3 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பிரித்து கொடுக்கப்படலை. அதனால் சில நேரங்களில் 2 மதிப்பெண் வினா வடிவத்திலேயே 3 மதிப்பெண்ணுடைய வினாக்கள் கேட்கப்படலாம். சில நேரங்களில் 5 மதிப்பெண் வினாக்களை போன்றே 3 மதிப்பெண்களிலும் கேட்கப்படலாம். எனவே மாணவர்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இதுபோன்று வினாக்கள் கேட்கும் பொழுது மாணவர்கள் அதை எளிதில் ஃபேஸ் பண்ணி
கிடைக்கக்கூடிய காலத்தில் முடிக்க வேண்டும். மாணவர்களே, இதுவரை நாம் 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் பற்றிய பாடத்தில் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.